ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வந்து நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமைகளும் அகங்காரங்களும் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்களிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் மூலமாக எங்களுக்கு எங்களின் ஆத்மாவை உணர வைக்கிறீர்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையிலிருந்து சந்தேகமற்ற நிலையில் நாங்கள் ஸ்ரீ சிவ தத்துவத்தின் உண்மையை உணர தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அனுமதித்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை தங்கள் அருளால் அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் இடா நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்தி விடுங்கள் அம்மா.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் பிங்களா நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சிக்கு வித்திட்டவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து சமநிலையற்ற தன்மைகளையும் அசுர குணங்களையும் எங்களுளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த அமைதி நிலையை உணர்வதற்கு தாங்களே தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் நமது மைய நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயே, ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் இதய சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் தலைவணங்கி பக்தியுடன் சரணடைகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ செய்த, செய்யப்பட்ட, செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். நாங்கள் இந்த மனமோ புத்தியோ அகங்காரமோ சிந்தனையோ அல்ல. நாங்கள் தூய ஆத்மாதான். மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
மெதுவாக நமது கவனத்தை மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் தூய்மையும் விவேகம் மங்களகரத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்களையும் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களுக்குள் தூய எண்ணத்தையும் தூய ஞானத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादः सन्धानं संहिता सन्धिः
सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றி அதன் மூலம் எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தூய்மையற்ற ஆசையினால் எங்களின் கவனம் சிதறுகிறது. தங்களிடமிருந்து வருகின்ற நுண்ணதிர்வுகளால் எங்களது கவனம் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது எங்களது விருப்பங்களும் தூயதாக மாறுகிறது. தாயே, அனைத்து ஆசைகளும் பரம்பொருளுடன் இணைகிறது. தாயே, எங்களின் பக்தியின் மூலமாக நாங்கள் சிவ ஆனந்தத்தை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. நாங்கள் சிவ தத்துவத்தை அடைவதற்கு தாங்களே எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்தி ஆசிர்வதித்து எங்களை அருள் புரிந்து வழிநடத்த வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது இடது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு வலது கையை நமது இதயத்திற்கு இடது இதயத்தில் வைப்போம். தாயே, எங்களுக்குள்
இருக்கின்ற பற்றுதல்களை பாகுபாடு அறியும் திறன் மூலமாக தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் பற்றுதலுடன் நாங்கள் சிவனின் அன்பு கடலில் கரைய வேண்டும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது எங்களின் சிவ தத்துவமான அன்பு தத்துவம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எங்களின் இதயத்தின் தாமரையில் தாங்கள் அமர்ந்திருக்கின்ற தரிசனத்தை நாங்கள் காண்பதற்கு தயவு செய்து எங்களை ஆசிர்வதியுங்கள். எங்களுள் சிவ தத்துவம் நிலை பெறுவதுடன் அதை நாங்கள் உணர்கின்ற தூய ஆத்மாவாக இருக்க எங்களை தயவு செய்து ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது இடது விஷுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது விஷுத்தியில் வைப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ விஷ்ணு மாயா. எங்களின் இதய சக்கரத்திலிருந்து வருகின்ற தங்கள் அருளால் ஆசீர்வாதத்தால் உணர்கின்ற அந்த நுண்ணதிர்வுகள் எங்களின் இடது விஷுத்தியின் வழியாகச் சென்று ஆக்ஞா மூலமாக சகஸ்ராராவை அடைவதை நாங்கள் உணர்கிறதற்கு தாங்களே எங்களை அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் துரியா நிலை ஏற்படுவதற்கு தாங்களே எங்களுள் பற்றற்ற நிலையுடன் எவ்வித எண்ணமும் இல்லாத குற்ற உணர்வு இல்லாத சாட்சி பாவத்துடன் கூடிய தியான நிலையை தந்தருள வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ விஷ்ணுமாயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது வலது கையை முன் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்களிடத்தில் எங்களின் மமகாரமும் அகங்காரமும் மாயையும் அறியாமையும் கோபமும் சரணடையட்டும் அம்மா. தங்கள் அருளால் எங்களின் ஆக்ஞா சக்கரம் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களின் மன்னித்தல் குணம் மேம்படுத்தப்படட்டும். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் இழைத்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री आज्ञाचक्रस्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, எங்களுக்கு துரியா நிலையை அளித்து அதன் மூலம் நாங்கள் இறைவனோடு முழுமையாகச் சரணடைவதற்கும் அவரோடு இணைவதற்கும் தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. அதற்குரிய தியான சக்தியை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் நேற்றைய சொற்பொழிவை இப்பொழுது கேட்டு தியான Well, I was told that in the West people don't care so much for their children. But as soon as they get realization, they just get attached to their children like as if with some glue. They cannot think what is good for their children. Everything about children they think is their primary duty. The other day I was surprised when they told me that it's the parents who want to come after the birthday puja. I was shocked. I mean, just on the way is birthday puja, and why should the parents want to come after that? When I told Yogi, he said, Mother will be very happy if they are here, and they should be. It will help the children, it will help the parents. But the whole now attention goes to the children, that we must leave the children there and we must look after them, and that's the only thing. So the attachment to children will definitely make you do such things which are not good for you. So this new attachment starts after Sahaja Yoga. I have seen very common. Then another attachment is, say, to your family. Normally there are no such things in the West.
People are not attached to their family much, you see, they drink, they do all kinds of things. Suddenly they become self-realized, and it's like a boomerang, they come back to the family. They're so attached to the family, attached to the house, attached to everything. I just can't understand. If you are becoming the pure spirit, then you are detached, because you are just a reflection. You are the reflection of God Almighty. So all these identifications drop out. Now, one may say how to drop it out. I have never dropped them, but still I can suggest certain things which can fall. First is meditation. You should discover about yourself what's wrong with you, which side is catching. Is it right or left side? With meditation you can find out. Are you attached to money? Are you attached to business? Are you attached to your family? Are you attached to your country in a way which is not such? Or to your culture which is not such? Then try to get rid of this attachment by meditation. You know how to get rid of the right and the left. This attachment will show on your fingertips, and you have to see for yourself what centers you are catching, in which way are you in trouble, and then you can clarify it very simply by taking a very simple search treatment. I think here we fail that once we get attached to something, we don't even think we are getting attached. We think we are doing very great thing because now we love this person, love that person. Shiva's qualities. The compassion part. You start getting attached to people. That is no compassion. That is no compassion of any kind. To be attached to any such things is no compassion in you. You cannot have compassion of Shiva. Though people think it is the Shiva's compassion that is working within us, not. Because that compassion is very pure. It is like, as I have told you many times, it's like the sap in the tree which rises and goes to various parts of the tree, and then either it evaporates or goes down into Mother Earth. It's not attached. If it gets attached to one flower or to one leaf or to one fruit, then the whole tree will suffer and also the flower will disappear. So this kind of attachment to a particular thing, to a particular idea, is not proper. In Sahaja Yoga I have found people are very adaptable and understand what they should do. But the main thing is meditation. In meditating on your heart, on the Shiva Tattva, on the principle of Shiva, you can definitely detach, and then the joy will be the maximum. Joy will be the maximum. I have seen people have interest in, say, food, or in clothes, or in house, anything. You can have interest. You should have interest. But in that interest, there should be enlightenment that you cannot get attached. Some people say, who are, say, from South India, they don't like North Indian food. Those who are from North India don't like South India. It's a big problem. I asked the people in Indian Airlines, why don't you have some standard food? He said, what is the standard food of India? Tell me. It was a question. Indians are very particular about the taste and food. So, it's a fact, we don't have any standard food in India. But in the same way we can say in so many other ways that in the West people run after things which are
not necessary. They do things just out of fashion, or I don't know, because their personality is not grown up. If your personality is grown up, then you see everything from an angle which is much higher than others, and you don't get dissolved with others. What you know is much higher, much greater, and much more joy-giving. Now these attachments, people think that is very joy-giving. If you get a child, and if you have, say, a wife, everything are joy-giving. It's a very wrong idea. The joy comes from your own source of your spirit. Whether your husband is good, whether your children are good or bad, whatever they cannot give you joy. It's only you can enjoy yourself. And this is why one becomes very forgiving. When nobody can harm you, then whom are you going to be angry with? That is another great quality of Sadashiva, is that he is extremely forgiving. He goes up to a point till he destroys the whole work of Adishakti. But otherwise he is very, very forgiving. And he also is very balanced about it. Once the Adishakti got very angry with the whole world, was so decadent and all that, and she started destroying everything. So he put a little child under her feet, and such a big tongue came out with such a shock, she stopped her destruction. So his ways are such that a person who is to develop the Shiva principle within himself should be extremely forgiving. I know there are people who are very cruel, who are very torturesome. If you cannot bear it, all right, finish it off. I'll stand by you there. But if you can bear it, it's better to bear and undergo this experience of bearing it, because it's not difficult to bear than to get out of it. For example, a lady came to me and she said, I'm going to divorce my husband. I said, why? Because he comes home very late and I get very little of him. But I said, when you divorce, you will not get him at all. What's the logic? At least now you see him, whatever it is, whatever the time is there. But this is no solution. If you divorce him, you'll never see him. So what's the use of such a divorce? So many things like that can be understood once you are a detached person, that you are not to be attached to anything. Now, who can aggress you if you are not attached to anyone? Nobody can. Only thing, when you feel that you have to protest, you should, but with detachment. In protest also is important to absolutely to have a complete detachment. Now the main problem before us today is something else, is that we all have to ascend. And ascend with the equal strength. There's a story about some birds who were caught in a net. So they decided that we should get out of this net. And they tried. Everybody tried to get out. But nobody individually could work it out. So they all decided to fly together, 1, 2, 3, and go. And they took all that net with them, and they said, and they requested the rats that please come and cut our net, and they were free. So if it can happen between the rats and the birds, why not between us? So in collectivity, we'll be amazed in the collectivity how we could be helpful and joyous with each other. Now say something is wrong.
with your mother, father, sister, somebody. Doesn't matter. After all, you have the ocean of joy here with the collectivity. And your problems can be solved if collectively, if you want to solve your problem. So we have to depend on the collectivity. Very much to be one with the collective. I feel once you jump into the sea of Sahaj, the joy itself draws you together. Meeting each other is such a joyous. We have had so many experiences of that, of Sahajogis who have told me how happy they were to find Sahajogis somewhere out of the blue and how they felt happy. So this tie between the Sahajogis is really the most joyous channel. And that is what is the source, we should say, of our becoming one together. Once you start enjoying each other. I have told you once a story of a great poet in India whose name was Namadeva, who was a tailor. And there was another one who was a potter. Sometimes I miss out in English words. This potter was another poet, and he was called as Gorakumar. So when Namadeva went to meet him, a saint only feels like meeting a saint, looked at him and he just stood back. Then he said a beautiful couplet. He says that I came here to see the formless Chaitanya, but here the Chaitanya is in the form. Nirgunacha bheti alo sagunacha. I came to see the formless, see the vibrations, but here it is in the form that I see. Only a saint can say this to another saint. This kind of appreciation, this subtle appreciation is only possible between the two saints or between the many. They don't see he was kneading the clay. He was wearing a dirty dhoti doing that work. He never saw all these things. He never saw his body, face or anything. But he saw that the divinity personified it. This sensitivity of feeling for others, Sahajogis, should really develop within you. Then you won't care for nonsensical, superficial things. And this is one of the great principles of Shiva. He doesn't bother. You see, his hair are all matted up. He sits on a fast-moving bull with both the legs like that, going for his wedding. Can you imagine? And all his friends, all his followers are somebody has only one eye, another has only one hand, one is bent like that. Because for him, the outside personality doesn't matter. What matters is the spirituality. Whether you have one eye or whether you have a crooked body makes no difference to him. To him, all of them are his own people. Because nothing that is superficial attracts his attention, but the divinity in a person. We have so many ways of understanding his principle because he is all pervading. If you feel compassion for someone, it works. It definitely works. Recently there was a case of some sort of a incurable disease in Mexico. And the lady who was Mexican, who was working in the UN, she's still working in UN, she wrote to me
2 letters that, mother, I am going to lose my son because he has this horrible disease. I mean, just she wrote to me. I just felt such compassion for her because she wrote a letter which brought tears to my eyes. And imagine those tears have cured that boy. काय माहित नाही has cured that boy completely. And she wrote me a letter of thanking and all. I was amazed because my compassion is not mental. It just works. It's just there, just flows and works it out. In the same way, you can also become that. I want you to have all my powers. But first is the compassion. And a Sahaja-yogi cannot ill-treat another person. Anyone, whether he's a Sahaja-yogi or not a Sahaja-yogi. That's not important. But nobody can aggress other Sahaja-yogis. If you say even he is a non-Sahaja-yogi, Sahaja-yogi should never aggress. That's not a sign of a Sahaja-yogi. Sahaja-yogi is different. Like the other day somebody said, I said, you're very hot-tempered. Yes, I am. When somebody provokes me, I said, everybody when he's provoked only gets angry. Only the mad people are such who do not get angry even if they are provoked. So, if you get angry when you are provoked, is nothing so great. Everybody gets angry like that when you are provoked. But if you say that if you are not provoked, then you will not get angry. That sort of a state is very different. So, what I find that in the whole atmosphere of today, in the modern times, there's a big struggle going on, which is not Shiva's culture. Shiva's culture is I should say the Sahaj culture. If you are Sahaja-yogis, you should have compassionate understanding of others' feelings, and also you should have readiness to look after not only Sahaja-yogis, also non-Sahaja-yogis. Then your compassion will become effective. Now, as you know, today the biggest problem of today's civilization is that Western culture has gone to dogs. They are going, I mean, when you read the newspaper, you are shocked the way things are happening. I don't know how many will realize it before their destruction. It's really self-destructive. On one side, this is the self-indulgent and permissive society which is working. Now, on the other side, I find the Islamic culture is trying to oppose it. That's correct. They are trying to oppose it is correct. But the way they are opposing is creating problems. If you oppress somebody, don't do this, don't do that, then they'll do it much more. I'll give you the example that if you go into the north of India, the culture is more Islamic. And the people are very licentious and all the time looking at women, not all, but many. Though they say they are Hindus or they say this and that, but still they have all these bad habits which have come from the Islamic suppression. When a woman is completely covered and nobody can see her, they become much more curious. I have some people who came to Bombay and somebody was traveling with me and was looking at every woman on the street. I said, your neck will break now the way you are going on. But it is a common practice there.
Not only that, but this curiosity goes too far and people can become extremely immoral just like we are in the West. So the suppression of your desires is also wrong. Also this culture which outwardly suppresses but inwardly people are very immoral. Once I was traveling from Riyadh to London and I went off to sleep. When I got up, I saw some other people sitting there all very nicely dressed up with short skirts and men with all the bow ties and this and that. So I asked their hostess, did we stop somewhere? She said, no, we have been going directly. I said, then who are these people? Same. They are so much changed. I mean, I was surprised that they were wearing such long, these chadar and all that. And now here they are with all these funny dresses. I couldn't understand. That's what happened. The curiosity created by suppression also is not helpful. In Sahaja Yoga there is no question of suppression. You become innocent. Just become innocent. That is the principle of Shiva. This Sahaj culture is in the center. It's neither too much of licentiousness, not too much of suppression, but it is in the center. Which is the Shiva's greatest principle is to be innocent. And this innocence just shines in you. I have seen it. You people, whatever you might have done before, but I see you are so pure. You don't have these stupid ideas of behaving in a manner that is so Western. Also, so many Islamic people I have seen who have come to Sahaja Yoga have become very, very Sahaj and are leading a very good life. We have some Iranians who sent me letters of their confessions and I was shocked. I never read them because it was too much for me. And now I find them to be the most moral people that we have. So going to one extreme is wrong or to another is wrong, but to be in the center, in the Sahaj, is the best way to understand what is so important for life is morality. And that comes from your innocence. And that is the quality of course, Sri Ganesha, who is the son of Shiva, but is emitted through the innocence of Sri Shiva. Now, I think in next lecture of Shiva, I'll talk about innocence to you. But for this one, you have to understand the detachment. The detachment that should evolve within. It cannot be forced, but through meditation, you can develop that detachment within you, which will be really joy-giving. So many qualities of Shiva can be described. And I think in so many lectures I have told you about him. I have to just say that you should have also collective meditation in your ashrams. It will be a good idea. If you can try collective meditation, it will be nice. But you don't have to give vibrations to anyone. You don't have to look after the chakras of others. You just bother yourself. What's wrong with it? And now whatever is the solution for your ascent, you should do it. Because the responsibility of the whole world rests on Sahaja Yoga. This you know that there is no way out without Sahaja Yoga. To save humanity from all kinds of problems, Sahaja Yoga has come on this earth. So it is your responsibility to keep yourself in proper shape as far as Sahaja Yoga is concerned. Get rid of your left and get rid of your right. And then to spread Sahaja Yoga, not by bombastic words or aggressiveness, but with love and compassion. I am sure we have done a lot, we have achieved a lot. But there are still some points here and there which is a very
unpleasant task for me to correct them. Or whatever it is, I have to say that it's working, and everybody should look at themselves and feel happy from where they have come and how far we have to go. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தங்களின் அருளாசியின் மூலமாக அன்பையும் அமைதியையும் இறை ஆனந்தத்தையும் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடியின் நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.